கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் உம்முடைய திருசமூகத்திலே நாங்கள் கூடி உம்முடைய உன்னதமான நாமத்தை போற்றி புகழும்படி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஏதோ நாங்கள் பாடின பாடல்கள் உம்முடைய சமூகத்திலே உமக்கு பிரியமா இருக்கும்படி நீர் ஏற்றுக்கொள்ளும். அதே வேளையில் இப்பொழுதும் நாங்கள் நேரம் எடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு கற்றுத்தாரும். இத்தனை வாரங்களாக நாங்கள் நேரம் எடுத்து இந்த ஒரு தலைப்பின் கீழாக தியானிக்கும்படி உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இதோ ஒரு விசை நாங்கள் இன்றைக்கும் நேரம் எடுத்து தியானிக்க போகிற இந்த வேத பகுதியிலே நீர் எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி நாங்கள் உம்முடைய வேத வசனத்தில் உள்ள வெளிச்சத்தை காணும்படி நீர் எங்களுக்கு அருள் செய்யும். நீரே துணையா இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இன்றைக்கும் என்னோடு கூட மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு திரும்பம்படி கேட்கிறேன். மத்தேயு 17. மத்தேயு 17. இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு 20வது வசனத்தில் இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிற தலைப்பு இதுதான். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில இந்த தலைப்பின் கீழாக நம்ம நேரம் எடுத்து மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் யாரிடம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் உறுதியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில முழுக்க முழுக்க 100% உண்மையும் அதே சமயத்துல உத்தரவாதமும் அடங்கி இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மெய்யாகவே அப்படின்னு சொன்னாலே உண்மையாகவே, சத்தியமாகவே, நம்மளுடைய வார்த்தையில சொல்லணும்னா நிஜமாகவே நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் இப்படிப்பட்ட உறுதியான வார்த்தைகளை யாருக்கு சொன்னார்? இந்த சூழ்நிலை என்ன? இன்றைக்கும் நாம இதை குறித்து சற்று ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் நம்ம போன வாரம் ஈஸ்டர் ஞாயிறு அன்று இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய 3 சீஷர்களுக்கு முன்பதாக, யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, இவர்கள் 3 முன்பதாக அவர் மறுரூபமானார். அதே சமயத்துல மோசேவும் எலியாவும் பிரசன்னமாகி அங்கே அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள் என்று நம்ம படித்தோம். இந்த ஒரு சூழ்நிலை நடந்து முடிந்த பிற்பாடு ஆண்டவராகிய இயேசுவானவரும் மற்ற அந்த 3 சீஷர்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்போ என்ன நடக்குது பாருங்களேன். 14வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது, அவர்கள்னா எவர்கள்? ஆண்டவராகிய இயேசுவானவர், அது மாத்திரமல்ல அவருடைய 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு. இவர்கள் 3 என்ன பண்றாங்கன்னா மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வருகிறார்கள். வந்த பொழுது என்ன நடக்குது? ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும்,
அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். சோ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன? ஒரு மனிதன், ஓகே, இங்க அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவர் எந்த இடத்திலிருந்து எந்த தேசத்திலிருந்து சார்ந்தவர் என்பதும் தெரியாது. ஆனா இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகனுக்காக எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசம், குறிப்பா அவனுடைய மகன் என்ன நிலையில இருக்கிறான். இங்க வாசிக்கிற 15வது வசனத்துல, எனக்கு என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடியே வேதனைப்படுகிறான். இது என்ன சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறது? அதாவது கால சூழ்நிலை ஒரு சிலருடைய மனநிலையை பாதிக்கும். ஒரு சில அமைப்புகள், கால சூழ்நிலை அமைப்புகள் மனிதர்களை வேறு விதமாக சிந்திக்க செயல்பட முற்படும். இன்னும் சொல்ல போனா இந்த மகனுக்கு ஏற்பட்டிருக்கிற வியாதி, இத அதிகமா என்ன சொல்லுவாங்கன்னா என்ன, சந்திரனுடைய ஒளியினால் ஒரு சிலருடைய மனநிலை அதிகமாக பாதிக்கப்படும். ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, ஓகே, அமாவாசை பௌர்ணமி, அமாவாசை தினத்தன்று ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க, பௌர்ணமி தினத்தன்று ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த இளம் மகன் அனுபவித்தான். அவனுடைய தகப்பனா தன்னுடைய மகனுடைய வேதனையை கண்டு, அவனுடைய சூழ்நிலையை கண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் எப்படியாவது குணப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக யாரை தேடி வராங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவானுடைய சீஷர்களை தேடி வராங்க. ஓகே, ஏன்னா ஆண்டவரும் மற்ற 3 சீஷர்களும் எங்க இருக்கிறாங்க? தனித்து மலையின் மேல இருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 9 சீஷர்கள் தான் மக்களோடு இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு தகப்பன், இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மகனை கொண்டு வந்து சீஷர்களிடத்தில் என்ன பண்றான்? காண்பிக்கிறான். ஆனா அவருடைய சீஷர்களா என்ன பண்ண முடியல? இந்த மகனுடைய வியாதியை குணப்படுத்த முடியல. இங்க வாசிக்கிறோம் 16வது வசனம், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இங்கே இந்த தகப்பன் பெற்றிருக்கிற நம்பிக்கை என்ன பாருங்களேன். முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம் 15வது வசனத்துல, 14வது வசனத்துல, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, இந்த தகப்பன் செய்த முதல் வேலை என்னன்னா, தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் முழங்கால் படியிட்டான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மனிதன் மிகுந்த செல்வம் உடையவன். இவன் தன்னுடைய வாழ்க்கையில யாருக்கும் பணிந்து போகாதவன். ஆனா இங்க தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் அவன் பணிகிறான். முழங்கால் படியிட்டு என்று நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது 15வது வசனம் பாருங்களேன், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். முழங்கால் படியிட்டது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே என் மகனுக்கு உதவி செய்ய. இந்த வார்த்தை உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானவருடைய கால்களில் விழுந்து மன்றாடுகிறான். ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய மகனுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இந்த முழங்கால் படியிட்டு இறங்குவது என்ற வார்த்தை ஒரே தன்மையை குறிக்கிறது. இந்த ஒரு தந்தை, இந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் என்ன பண்றான்னா, தாழ்மையாக, அதே சமயத்துல மிகுந்த ஆதங்கத்தோடு
துக்கத்தோடு, மிகுந்த வேதனையோடு, மிகுந்த கஷ்டத்தோடு இயேசுவானவரிடத்தில் இந்த ஒரு விண்ணப்பத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க தகப்பனுக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த மகன், தன்னுடைய ஒரே மகன் தீயில விழுறதும் தண்ணீர்ல விழுகிறதும் எவ்வளவு கொடிய ஒரு காரியம். நேற்றைய தினத்துல நான் ஒரு சகோதரிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவத்தை விளக்கப்படுத்தினாங்க. ஒரு ஆக்சிடென்ட். தன்னுடைய மகனுடைய பார்வைக்கு முன்பதாகவே ஒரு தாயா ஆக்சிடென்ட் என்ன ஆக்சிடென்ட் ஆன் த ஸ்பாட்ல இறந்து போறாங்க. பேப்பர்ல எல்லாம் வந்தது. அதுவும் ஒரு கான்கிரீட் மிக்சர் வந்து அவங்களோட தலை மேல ஏறி இறங்கினத அந்த பையன் கண் கூட பார்த்தான். தன்னுடைய சொந்த தாய் மரித்ததை அவனுடைய சொந்த கண்களினால். இன்னும் சொல்ல போனா அதுக்கு முந்தின நாள் தான் அவனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய மிக அற்புதமான உன்னதமான காரியம் நடந்தது. அடுத்த நாள் இந்த சூழ்நிலையை அவனால் கிரகிக்க முடியவில்லை. கடினம், கஷ்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மகனால முடியல அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகனுடைய நிலையை பார்க்கும் பொழுது தன்னுடைய மகன் வேதனைப்படுகிறானோ இல்லையோ, இந்த தகப்பன் அதிகமான வேதனையிலும் சஞ்சலத்திலையும் இருக்கிறான். இயேசுவானவரிடத்தில் வந்து இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறான். அவனை 16வது அவனை உடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அதாவது இந்த ஒரு தகப்பன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்த ஆண்டவரே, ஆனா உங்க சீஷர்கள் என் மகனை சொஸ்தமாக்குவதற்கு தேவையான வல்லமை இல்லை என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான அந்த அர்த்தம். என்ன சொல்ற? அவர்களால் கூடாமல் போயிற்று. அவங்களால சரி செய்ய முடியல. which means அவர்களிடத்தில் வல்லமை இல்ல ஆண்டவரே. அவங்களால என்னுடைய மகனை என்ன பண்ண முடியல? சொஸ்தமாக்க முடியல. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் மறுபடியும் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன். 17வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை இன்றைக்கும் நாம மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையோடு படிக்க வேண்டும். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. முன்னாடி எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அற்ப விசுவாசியே, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லையா, ஏன் சந்தேகப்பட்டீர்கள், இப்படிதான் சொல்லிட்டே கேட்டுக்கிட்டே வந்தார். அதுவும் எந்தெந்த சூழ்நிலையில? குறிப்பா அப்போஸ்தலர்கள், அதாவது எல்லா சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து சந்தேகப்படும் பொழுது, அதுலயும் குறிப்பா பேதுரு அவர்கள் என்ன ஜலத்தின் மீது நடந்து வரதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே சொன்ன, ஆண்டவரே வா. ஒரு சில அடிகள் எடுத்து வைத்த உடனே, ஐயோ ஆண்டவரே நான் முழுகி போறேன். ஆண்டவர் சொல்ற, ஏன் சந்தேகப்பட்டேன்? அநேக வேளைகள்ல இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவராகிய இயேசுவானவர், உங்களிடத்தில் விசுவாசம் இல்லையா, உங்களிடத்தில் மிகவும் குறைவான விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனா இந்த முறை என்ன இங்க வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. ஆண்டவராகிய இயேசுவானவர் தம்மோடு கூட இருந்த 12 சீஷர்களையும் படித்து கொடுத்தார், போதித்தார். இன்னும் சொல்ல போனா
ஆண்டவராகிய இயேசுவால் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்தவர்கள். பார்த்தும் இவர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவரை விசுவாசிக்கவில்லை. அவருடைய விசுவாசத்தில் மிகவும் பலவீனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவருடைய விசுவாசம் மிகவும் குறைவாய் இருந்தது. சொல்றாரு, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. என்ன அப்படின்னா, உங்களுடைய சந்ததி, உங்களுடைய முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படியேதான் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அதிசயமான செயல்களை பார்த்தார்கள். அதெல்லாம் கண்டும் விசுவாசம் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய நிலையும் அப்படிதான் இருக்கிறது என்பதை ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு பாருங்க என்ன சொல்ற, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். இங்க இந்த வார்த்தைகள் மிகவும் கடினமான வார்த்தை. அதை எதுவரைக்கும் என்ற அந்த வார்த்தை பொறுமையினுடைய உச்சகட்டம். எல்லாவற்றையும் பார்த்து சகித்து பொறுமையா இருந்த பிற்பாடும் இவங்க அப்படியே இருக்கிறான்னா, அப்ப எது வரைக்கும் தான் நான் இதெல்லாம் சகிச்சுட்டு இருப்பேன், இது வரைக்கும் நான் இதை பொறுத்து கொண்டு இருப்பேன். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை நம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, என்ன செய்கிறா பாருங்களேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார். 18வது வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே தான் அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். இங்க ஆண்டவராகி இயேசுவானவர் அந்த நிமிஷத்திலேயே, அந்த நொடியிலேயே அந்த இளைஞனை சுத்தமாக்கினார். இப்போ சீஷர்கள் ஆண்டவராய் இயேசுவானிடத்தில் வந்து கேட்கிறாங்க பாருங்க 19. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று. திரும்பவும் இந்த வார்த்தையை நம்ம ஹைலைட் பண்ணோம். என்னன்னா, என்ன கேக்குறாங்க, ஏன், அதாவது எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். இது நாம 16வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். தமிழ்ல தேங்க்ஃபுல்லி ஒரே வார்த்தை, ஓகே, கிரேக்க மொழியில சேம் ஒரே வார்த்தை தான். எங்களால ஏன் இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கான வல்லமை இல்லை என்று கேட்டார்கள். ஓகே, இதை நான் புரிந்து கொள்ளணும். சீஷர்கள் இயேசுவானவரிடத்தில் இப்போ கேள்வியை கேட்கிறாங்க. ஆரம்பத்தில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். ஆண்டவராக இயேசு சொல்றார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அப்போ சீஷர்கள் கேள்வி கேட்கல. என்ன சொல்றாங்க, இவங்க ஆச்சரியப்பட்ட, ஐயோ இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவரை குறித்து வியந்து போனார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்வதற்கான அந்த ஒரு எண்ணம் இல்லை. ஆனா இந்த முறை சீஷர்கள் இயேசுவானவரிடத்தில் தனித்து வந்து கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, ஏன் எங்களால செய்ய முடியல? சீஷர்கள் ஆரம்ப நிலையிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கும் பொழுது கற்றுக்கொள்ள வேண்டும், வளர வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். அதே சமயத்துல ஜனங்களுக்கு முன்பதாக அவர்கள், நம்மளுடைய வார்த்தையில சொன்னோம்னா, அவமானத்தை சந்தித்தார்கள். ஏன்னா ஆண்டவராக இயேசுவானவர் 12 சீஷர்களை அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்பினார்? அவர்கள் மீது கைகளை வைத்து பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து 12 சீடர்களையும் அனுப்பினார். ஆனா இங்க பாக்குறோம், இந்த சீஷர்கள் பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள். அதே சமயத்துல பிசாசுகளை துரத்தும்படியான அந்த வல்லமையை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும், காண முடியும்.
கேக்குறாங்க, ஏன் எங்களால இது செய்ய முடியல? ஆண்டவராகிய இயேசுவானவருடைய பதிலை நாம இங்க பார்க்கிறோம். 20 அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். ஆண்டவராகிய இயேசுவானவர் இப்ப டைரக்டா, ஸ்ட்ரெயிட்டா, நேருக்கு நேராக நம்முடைய சீஷர்களிடம் இந்த வார்த்தையை சொன்னார். ஏன் எங்களால செய்ய முடியல? உங்களுடைய அவிசுவாசத்தினால. ஒரே பதில், உண்மையான பதில், உள்ளத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பதில். ஏன்னா உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. அதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியல? இந்த காரியத்தை செயல்படுத்த முடியல. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். நமக்கு எல்லாருமே தெரியும் கடுகு அதனுடைய அளவு எப்படி இருக்கும். நம்ம எல்லாருமே தெரியும், இருக்கிறதுல ரொம்ப 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 சின்னது. ஆண்டவராகிய இயேசு சொல்றார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். அப்போ இந்த சீஷர்கள்கிட்ட என்ன இல்ல? அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் கூட இல்ல. அந்த கடுகு விதை அளவுக்கு இன்னும் குறைவான ஒரு விசுவாசம் தான் இருக்கு. சீஷர்கள்கிட்டயே அவ்வளவு கம்மியா இருக்குன்னா நம்ம கிட்ட எல்லாம் என்ன இருக்கும்? பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? ஐயோ, என் விசுவாசம் இவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பூத கண்ணாடியே சின்னதாதான் இருக்கும் நம்முடைய விசுவாசம் எல்லாம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் திட்ட தெளிவாக தம்முடைய சீஷர்களுக்கு விளக்கப்படுத்துகிறார். நீங்கள் பெற்றிருக்கிற விசுவாசம் கடுகு விதையை காட்டிலும் மிக சிறிய, குறைவான, ரொம்ப ரொம்ப சிறிய அளவில் இருக்கக்கூடிய விசுவாசம். ஆனா கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது உடனே நடக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த சீஷர்களுடைய ரியாக்ஷன் என்னவா? சென்ற எல்லா இடத்திலையும் என்ன பெயர்? வரது யாரு? ஆண்டவராகிய இயேசுவானுடைய சீஷர்கள். அவர்களிடத்தில் நம்ம போனோம்னா நிச்சயமா நமக்கு நன்மை கிடைக்கும், நாம சுஸ்தமாவோம், நாம குணமாக்கப்படுவோம். இந்த நம்பிக்கையோடு எத்தனையோ ஜனங்கள் வந்திருப்பாங்க. ஆனா அந்த எண்ட் ஆஃப் தி டே ஒரு விஷயம் நடக்கல அப்படின்ற உடனே, அவர்களிடத்தில் அந்த வல்லமை இல்லை என்று தெரிந்த உடனே அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எது குறைவுபட்டிருக்கிறது என்பதை சீஷர்கள் உணர்ந்தார்கள். கூட இருக்கும் பொழுது அவர்கள் அந்த விசுவாசத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளவில்லை. ஆனா தனித்து செயல்படும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடை, இன்னும் சொல்ல போனா விசுவாசத்தில் எவ்வளவு பலவீனமா இருக்கிறார்கள் என்பதை சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். இங்க வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசுவானவர் நேரடியாக இங்கே சொல்லுகிறார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். உங்களிடத்தில் விசுவாசம் குறைவாக இருந்தது. உங்களால இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல. இன்றைக்கும் நம்ம கிட்ட விசுவாசம் தான் நம்ம அற்புதம் செய்யறோமா, நம்ம அது முக்கியம் அல்ல, அதை நம்ம நோக்கி பார்ப்பதல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றக்கூடியது. விசுவாசம் இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் வல்லமையும் இல்லாமல் தேவ பலத்தையும் காணாமல் நாம் மிகவும் பலவீனர்களாய். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நாம் நிச்சயமாக ஆராய்ந்து பார்த்து சோதித்திருவது அவசியம். ஆண்டவராகிய இயேசுவானவர்
இதை சொல்லிட்டு இங்கே சொல்லுகிறார் 20வது கடைசி பகுதி, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் எவ்வளவு உறுதியாக நம்முடைய சீஷர்களை நம்புகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் செய்யும்படியான அந்த வல்லமை உங்களிடத்தில் இருக்கும். எப்போ? கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா, கடுகளவு விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துல நாம ஆண்டவருக்குள் வளருவதற்கான பலவிதமான தடைகள் யாருன்னு சொன்னா நாம தான். நம்முடைய அவிசுவாசம் தான். நம்முடைய விசுவாசம் கடுகளவு இருக்கும் என்றால் நம்மளால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமிராது. ஆண்டவர் இப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையான வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆங்கிலத்துல இது ரொம்ப அழகா நம்ம வாசிக்கிறோம். Nothing will be impossible for you. See, இன்னைக்கு நாம சொல்றது எதுனா எல்லாமே என்னன்னா, இது எங்களால முடியாது, இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப கடினம். படிக்கிற பிள்ளைகள் என்ன, ஐயோ எக்ஸாம்காக ப்ரிப்பேர் ஆகுது ரொம்ப கஷ்டம். வேலை செய்யறவங்க, ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு பொறுப்புல இந்த ஒரு வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டம். குடும்ப உறவு, ஐயோ ரொம்ப 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 மனவேதனை. குடும்ப உறவை பாதுகாப்பது, குடும்ப ஐக்கியத்துல வளர்வது, எல்லாவற்றையும் செய்யும்படியான அந்த வல்லமையை நாம விசுவாசத்தை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவானவர் மீது வைக்கிற அந்த விசுவாசம் கடுகளவு இருக்கும் என்றால் அதனுடைய வல்லமையை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த கடுகளவு விசுவாசத்தை விட குறைவான விசுவாசம் நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில் உள்ள போராட்டத்துல, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நம்மளால என்ன பண்ண முடியல, மேற்பட முடியல. நம்மளால சகிக்க முடியல, நம்மளால கடந்து வர முடியல. நாம சோர்ந்து போகிறோம், கவலைப்படுறோம், பயப்படுறோம். உண்மையிலேயே நம்மிடம் கடுகளவு விசுவாசத்தை விட குறைவான ஒரு விசுவாசம் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கு புரிய வைத்தார். இன்றைக்கும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். நம்மிடத்தில் கடுகளவு விசுவாசம் இருக்கிறதா? பெரிய விசுவாசத்தை பத்தி பேசுறதுலாம் வேணாம், கடுகளவு விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுவோம். ஆண்டவராகிய இயேசுவோட 160 பார்த்து சொன்னாரு, இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ள பார்க்கல. ஐயோ அது ரொம்ப பெருசு. ஆனா இங்கே ஆண்டவராகிய இயேசுவோட சீசனுக்கு சொல்லும் போது கடுகளவு விசுவாசம் தான். கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து நீ போன்னு சொன்னா அது போயிடும், அது கடந்து விடும். விசுவாசத்தினாலதான் எல்லாம் செயல்படும், எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் உறுதிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம பலவீனத்தையும் சோர்வையும், இன்னும் சொல்ல போனா பலவிதமான கடினமான சூழ்நிலையில் கடந்து வரும் பொழுது நம்ம விசுவாசம், நம்முடைய விசுவாசம் நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா, இல்லை அமிழ்ந்து மடிந்து போக ஒரு விசுவாசமாக இருக்கிறதா? இன்றைக்கு நாம எல்லோருமே பிரச்சனைகளை குறித்தே நாம பேசுறோம். பிரச்சனையின் மத்தியில நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பேசுகிறதற்கு நமக்கு உண்மைத்துவமும் தைரியமும் இருக்குதா?
நிறைய நேரத்துல நாம என்ன பண்றது இல்ல, இதை சிந்திக்கிறது கிடையாது. ஆண்டவராய் இயேசுவானவர் நம்முடைய சீஷர்களிடம் இந்த காரியத்தை உணர்த்துகிறார். இன்னும் சொல்ல போனா நேரடியாக அவர்களுடைய முகத்துக்கு முன்பதாகவே இதை சொல்லுகிறார். உங்ககிட்ட குறைவான விசுவாசம், இந்த குறைபாடை நீங்கள் சரி செய்வீர்கள் என்றால் உங்களால கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையும் இதுதான். ஆண்டவர் நம்மை தேர்வு செய்யும் பொழுதே, நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுதே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்ற அந்த நிச்சயத்தோட, அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்கிறார். ஆனால் எப்போ நாம விசுவாசத்தில் வளராமல் பலவீனத்தோடு இருக்கிறோமோ, அப்பொழுதே ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க கிடையாது. ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும்படியான அந்த திராணியை, அந்த பலத்தை, அந்த சத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம ஏன் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியல? ஏன்னா நம்முடைய விசுவாசம் கடுகு விதை அளவை விட குறைவாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சொன்னார். என்ன சொல்றாரு? 17ஆம் வசனத்துல சீஷர்கள் சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசுவானவர் சீஷர்களிடத்தில் மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நம்மிடத்திலும் அவர் சொல்கிறார். நாம இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இது நம்ம எல்லோருக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நாம நம்முடைய விசுவாசத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக உறுதியாக வளர்ந்திருக்கிறோம்? நாம உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவானவரிடத்தில் அந்த விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? கஷ்டமான அந்த சூழ்நிலையில, வேதனையான அந்த சூழ்நிலையில, இக்கட்டான சூழ்நிலையில மட்டும்தான் ஆண்டவரே 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 நம்ம தேடுவோம். முடிந்த பிற்பாடு கர்த்தரை தேடுகிற அந்த இருதயம், அந்த வாஞ்சையும், அந்த விசுவாசமும் எத்தனை நாள், எத்தனை சூழ்நிலையில குறைந்து போயிருக்கு நம்ம கிட்ட. அதுலயும் ஆபத்தான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்க வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. அது என்ன மாறுபாடுள்ள சந்ததி? கோணல் மாணலான, ஏற்ற இறக்கமுள்ள. ஆண்டவர் தேவைன்னா நம்ம போவோம், தேவையில்லைன்னா வந்துருவோம், தேவைன்னா போவோம், தேவையில்லைன்னா வந்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக இவர்கள் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இப்படிப்பட்ட ஜனங்களாதான் நாம எல்லாருமே. ஏன்னா நம்முடைய விசுவாசம் ஜனவரி மாசம் ஏறும், பிப்ரவரி மாசம் இறங்கும், திரும்ப மார்ச் மாசம் ஏறும், ஏப்ரல் மாசம் இறங்கும், மே மாசம் ஏறும், ஜூன் மாசம் இறங்கும். நாம வளர்ந்து முன்னேறி செல்வதற்கான அந்த ஒரு நிலையில நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஆதரப்படுறது என்ன? சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு கூட தகுதி பெற மாட்டாங்க, இந்த வருஷம் இவ்வளவு மோசமான நிலையில் ஆடுறாங்க. எல்லாரும் ரொம்ப வேதனையா, ரொம்ப கஷ்டமா சொல்றது ஒரு விஷயம் தான். ஏன் இந்த வருஷம் அவங்களால சரியா செயல்பட முடியல? நிறைய மாற்றங்கள், நிறைய சூழ்நிலைகளை அவங்க சரியா கணிக்காம, நிதானிக்காம செயல்பட்டதுனால பலவிதமான சூழ்நிலைகள். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். எதையும் நாம சரியா ஆயத்தப்பட மாட்டோம், கணிக்க மாட்டோம். அதே சமயத்துல நாம முயற்சி எடுக்க மாட்டோம். ஓகே, எந்த சூழ்நிலைக்கு வருதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம மாத்திக்கலாம், சரி செஞ்சுக்கலாம். இல்ல, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இங்கே இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்.
20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுவிதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போம் என்று சொல்ல அது அப்புறம் போம். which means நீங்க சொன்ன நிமிஷத்திலேயே உடனே நடக்கும். இன்னைக்கு நாம ஆண்டவரிடத்தில் ஜெபித்த உடனே பதில் கேட்கிறோம்ல, ஜெபித்த உடனே நடக்கணும்னு சொல்றோம்ல. இதுல ஆண்டவரிடத்தில் நம்ம வைக்கிற விண்ணப்பம் மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசமும் அதில் எகிரிய செய்யும். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, செய்யல. பிளீஸ் சற்று நிறுத்தி நிதானித்து உங்க விசுவாசம் எங்க மனிதர்கள் மீதா அல்லது ஆண்டவர் மீதா? சரி, விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கும் என்றா அந்த விசுவாசத்தினுடைய அளவு என்ன? கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்கா? So at the end of the day, நாம கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவோம் என்றால், பிளீஸ் நம்முடைய விசுவாசத்தை நம்ம சோதித்து பார்ப்போம். ஏன்னா இந்த விசுவாசத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வதற்குரிய அந்த சத்துவத்தை நமக்கு தருகிறது. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம எந்த அளவுக்கு உயர்வாக நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். வாழ்க்கையினுடைய எல்லா காலகட்டத்திலையும் சூழ்நிலையிலையும் நாம இந்த விசுவாசத்தை செயல்படுத்துறோமா? ஆண்டவர் மீது இந்த நம்பிக்கையை நாம் உறுதியோடு நாம ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறோமா, வளர்க்கிறோமா? அது எல்லா நிலைகளிலும் செயல்படும். அது உங்களுடைய உடல் பலவீனமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய வாழ்வாதாரம் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவானவர் மீதுள்ள அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய எல்லா காரியங்களையும் கடந்து வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையையும் வல்லமையுள்ள செயல்களையும் நாம காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை விசுவாசத்துக்கு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஒரு காரியத்தை சீஷர்களிடத்தில் மையப்படுத்தினார். இந்த சீஷர்கள் தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து மறுபடியும் 40 நாட்கள் அவரோடு கூட இருந்து எல்லா விதமான காரியங்களை ஞாபகப்படுத்தின பிற்பாடு இந்த சீஷர்கள் செயல்பட்டது, அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்தும். என்னன்னா அவங்க விசுவாசம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இந்த சீஷர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஒரே நாள்ல 5000 பேர், ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் பாடுகளுக்கு பயந்தவர்கள் இப்போ இயேசுவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை பாத்திரவான்கள் என்று எண்ணிக்கொண்டு சந்தோஷமாய் போனார்கள் என்று நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? விசுவாசம். எனக்கு அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல கொடுத்திருக்கிறார். பிரச்சனை இல்லைன்னா நாம தான் அதை நம்பாம, அதை சிந்திக்காம, அதை உற்று கவனிக்காம, நோக்காம, நம்முடைய சுயத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய எண்ணத்தின்படி நாம இருக்கிறோம். என் விசுவாசம் வளர வேண்டும் என்ற அந்த நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல இருக்கா? இந்த தலைப்பை படிக்கும் பொழுது என்னுடைய இருதயத்துல ஏற்பட்ட ஒரு தாகம் அதுதான். இந்த வாரம் என்னுடைய விசுவாசம் வளர்ந்திருக்கா? இந்த ஒரு வாரம் என்னுடைய விசுவாசம் வளரல அப்படின்னும் பொழுது நான் அப்போ எதெல்லாம் பின்தங்கி இருக்கேன், நான் என்னெல்லாம் செய்யல, நான் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தல, அநேக காரியம். இன்றைக்கும் நாம இந்த தலைப்பை நிறைவு செய்கிறோம் என்றால்
நல்ல ஒரு தீர்மானத்தோடு, நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு நிறைவு செய்யும். ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட மிகப்பெரிய விசுவாசம். அந்த ஒரு விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்மிடத்தில் கடுகு அளவு விதை விசுவாசம் இருக்கிறதா அப்படின்றத சொல்லிட்டு, கடுகளவு விதை விசுவாசம் என்கிட்ட இருக்கு போதும் சொல்ல வேணாம், வளரும். நாம தொடர்ந்து ஆண்டவருடைய வல்லமையை காணும்படி நாம விசுவாசத்துல வளரும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்ம வீட்டுல இந்த வசனத்தை ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? லூக்கா 1ஆம் அதிகாரத்துல கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனா இங்க ஆண்டவராக இயேசுவோட அதே வார்த்தையே சீஷர்கள்கிட்ட சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றும் இராது. எப்படி? விசுவாசத்தினால. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் சுதந்திரிப்போம் என்றால், அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால், நம்ம வாழ்க்கையில நாம எதையும் சாதிக்க முடியும், எதையும் செயல்படுத்த முடியும். நீங்க நினைக்கலாம், உங்களுடைய வேலை இடத்துல நீங்க பின்தங்கி இருக்கிறீங்க, வளர்ச்சி இல்ல, ப்ரமோஷன் இல்ல. விசுவாசம், ப்ரமோஷனுக்காக விசுவாசம் கிடையாது. நீங்க உங்களுடைய விசுவாசத்தில் நீங்க ஆண்டவரை நோக்கி இருக்க பார்க்க பார்க்க ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதை பார்ப்பீங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அது உங்களுடைய படிப்பா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையிலும் விசுவாசத்தை நாம இந்த விசுவாசத்தை கவனமாக கை கொள்ளவில்லை என்றால், பிளீஸ், நம்முடைய பிள்ளைகள் எதை பார்ப்பார்கள், எதை கற்றுக்கொள்வார்கள்? இந்த விசுவாசம் நமக்கு வல்லமையை கொடுக்கக்கூடியது. அதை நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கணும்னா விசுவாசத்தை நாம அதிகமாக வளர்த்துக்கணும். சீரியஸா நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துல எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி அறிந்து கொள்வார்கள் தெரியுமா? தெரியாது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த வாரம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பையன் என் வைஃப் கிட்ட கேட்டிருக்கான், ஹெவனுக்கு போனோம்னா நான் என்ன செய்யணும்? சீரியஸ்லி என் பையன் கேட்ட, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 3 விஷயத்தை கற்றுக் கொடுத்தோம். ஓகே, 1, இயேசுதான் ஆண்டவர் அப்படின்றத நம்பணும். 2வது, இயேசுவை பின்பற்றணும். அதாவது பைபிள்ல ஆண்டவராக இயேசுவா என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? பொய் சொல்லக்கூடாது. அன்பாய் இருக்கணுமா? அன்பாய் இருக்கணும், அவனுடைய வெர்ஷன் அவனுக்கு புரியுற அளவுக்கு. 3வது, நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங், ரொம்ப ஷாக்கிங்ன்றது சர்ப்ரைசிங். பிள்ளைகள் இதை கேட்பாங்களா? பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். நாம விசுவாசத்துல வளராம நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை காண்பிக்க முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளை கிறிஸ்தவர்களா வளர்ந்துருவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசுவானவர் யாருன்னு இந்த ஒரு வாய்ப்பு என் வைஃப் கிடைச்சது. சோ உட்கார்ந்து பொறுமையா ராத்திரி 1:30 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாங்க. எனக்கு புரியல. 1:30 மணி வரைக்கும் என் பையனும் என் வைஃபும் இதை பத்தி பேசுறாங்களாம். ஹெவன்னா என்ன, ஹெல்னா என்ன, ஹெவனுக்கு போறோம்னா என்ன செய்யணும், ஓகே ஆண்டவரா இயேசுவான் யாரு. ஆனா நல்ல கான்வர்சேஷன். ஏன் இதை சொல்றோம், ஏன் இதை நான் மையப்படுத்துறேன் அப்படின்னா, நாம விசுவாசத்தை என்கிற அந்த விதையை
ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்புவதனாலதான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ற அந்த உண்மையான உறுதியான வார்த்தை நம்ம சொல்றோம். நமக்கு அது தெரியும், ஆனா நாம வளராம இருக்கோம். அந்த வளர்ச்சியை நோக்கி நாம செல்லக்கூடியவர்களா இருக்க முடியுமா? வல்லமையுள்ள அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய விசுவாசம் இருக்குமா? இன்றைக்கும் அதுதான் நம்முடைய சவால். ஆண்டவராய் இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை இன்றைக்கும் நம்மிடத்தில் அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒண்ணும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல போனா, இன்றைக்கும் ஜெயம் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆனா இதை நம்ம அக்வயர் பண்ணணும்னா, இதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் இருக்கு. நம்முடைய விசுவாசம் வளர்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறதா, இல்ல தேங்கி இருக்கிற, அதாவது ரொம்ப பின்தங்கிய ஒரு விசுவாசமாக இருக்கும் என்றால், அதே சமயத்துல இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நம்ம கேட்போம். வாசிக்கிறோம் பாருங்களேன், 17வது வசனத்துல, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்தில் பொறுமையா இருக்கிறார். என்னுடைய மகள் விசுவாசத்தில் வளருவாள், என்னுடைய மகன் விசுவாசத்தில் வளருவாள் என்ற அந்த பொறுமையோடு அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கிறார். ஆனா பொறுமையுடைய அளவையும் தாண்டி மீறி போன பிற்பாடு ஆண்டவராய் இயேசுவான இந்த வார்த்தையில் நம்ம இடத்துல சொன்னா நம்ம என்ன பதில் சொல்றோம்? நம்ம எப்படி இதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம நிரூபிப்போம்? எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். ஆண்டவர் அநேக வேளையில நம்மிடத்தில் பொறுமையா இருந்து நாம் விசுவாசத்தில் வளரும்படி எல்லா விதமான தருணங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நாம தான் வளராம பின்தங்கி நம்முடைய சுயத்தை மையப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தரிடத்தில் நாம் அறிக்கை செய்வோம், கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு கடுகளவு விசுவாசம் எனக்கு கொடுங்க சாமி. என்னுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். வெறும் ஜெபிப்பது மாத்திரமல்ல, விசுவாச வளர்ச்சிக்கான அந்த செயல்களை செய்ய நம்ம அந்த செயல்களை குறித்துதான் நம்ம கடந்த வாரத்திலெல்லாம் நம்ம படித்தோம். பயப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்ம உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிந்திருக்கணும். இது எல்லாம் விசுவாசத்தை தூண்டக்கூடியதாக வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம செயல்படுத்தணும் என்றால் நம்முடைய விசுவாசம் வளரும். நாமும் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினால் வல்லமையை காணக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம். இன்றைக்கும் கர்த்தரிடத்தில் நாம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தீர்மானித்தோம். ஆண்டவரே, இனி என்னுடைய விசுவாசம் வளர நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்க. என் விசுவாசம் வளர நான் எப்படி செயல்படணும், என்ன உடைத்து உருவாக்குங்க நமக்கு. ஆண்டவர் நிச்சயமாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா நாம செய்ய வேண்டியது விசுவாசத்தோட நம்ம செயல்படணும். கண்ணுல மூடி நம்ம ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் கர்த்தரிடத்துல நம்ம நேரம் எடுத்து ஜெபிப்போம், நேரம் இடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற, நீர் விரும்புகிற வண்ணமாக எங்களிடத்தில் அந்த விசுவாசம் இல்லை என்பதை நாம் உணர்வோம் என்றால் ப்ளீஸ், இன்றைக்கு நாம சீஷர்களை காட்டிலும் பெரியவர்கள் அல்ல. சீஷர்களிடமே கடுகு விதையை விட குறைவான ஒரு விசுவாசம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம யாரு? இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவங்க? எந்த ஒரு விதத்திலேயே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த வல்லமையை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா? கர்த்தரிடத்துல அறிக்கை செய்வோம், கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம்.
கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட நேரம் எடுத்து படித்த உங்களுடைய வேத வார்த்தைகளுக்காக எங்களுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது என்பதை இன்றைக்கும் நாங்கள் சோதித்து பார்க்க ஆண்டவர் எங்களுடைய உள்ளம் உம்மிடத்தில் வெளிப்படையாக உண்மையாக அர்ப்பணிக்க அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் வளரும்படி உதவி செய்யும். எங்களுக்கு கட்டுத்தாருப்பா. எங்களுடைய வாழ்க்கை வல்லமை இல்லாமல் போனதற்கான ஒரே காரணம் ஆண்டவரே, விசுவாசத்திலே நாங்கள் வளராததுனால்தான். ஆண்டவரே, எங்களிடத்தில் மிக குறைவான விசுவாசம் இருப்பதனால்தான். இன்னும் சொல்ல போனா அவ்விசுவாசத்தினாலதான் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ எங்களை தயவாய் நீர் சுத்திகரித்து எங்களை சீர்படுத்தி விசுவாசத்தில் வளரும்படியான பாக்கியத்திற்காக இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய இருதயம் தூண்டப்பட, உங்களுடைய இருதயம் தங்களை நேரம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம்.